மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்த 2 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். தற்போது கைதாகி இருக்கும் 2 காவலர்கள் குறித்தான முழு விவரங்கள். மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தல் வழக்குல சமீபத்துல சுரேந்திரநாத் மற்றும் அசோக் நகரை சேர்ந்த காவலரான ஜேம்ஸ் என்பவரை வடபழனி போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர்களிடம் இருந்து 10 கிராம் மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். மேலும் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இதற்கு பின்னால் பல காவலர்கள் தொடர்பில் இருப்பது விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அதன் அடுத்தபடியாக ஜேம்ஸ் என்ற காவலரையும் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் பணியாற்றி வரக்கூடிய காவலர்களான ஆனந்தன் மற்றும் மற்றொருவரான சமீர் என்பவருக்கு இதுல தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அதன் மூலமாக தற்போது 2 காவலர்களையும் சமீர் மற்றும் ஆனந்த் ஆகிய 2 காவலர்களையும் வடபழனி போலீசார் தற்போது கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவர்களும் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு நைஜீரியரிடமிருந்து இந்த ஆனந்தன் காவலரான ஆனந்தன் என்பவர் இந்த மெத்து போதைப் பொருளை வாங்கி இங்கு கிரிண்டர் ஆப் மூலமாக பழக்கம் ஏற்படும் நபர்களுக்கு இவர்கள் இந்த மெத்து போதைப் பொருளை அதிகப்படியான விலைக்கு விற்பனை செய்திருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணை தெரிய அது மட்டுமின்றி இவர்களே அந்த மெத்து போதைப் பொருளை விற்பனை செய்துவிட்டு அதன் பின்பாக இவர்களே தாங்கள் காவலர்கள் எனவும் அவர்களிடமிருந்து மெத்து போதைப் பொருள் வைத்திருப்பதால் தங்களுக்கு பணம் கொடுத்தால் தாங்கள் கைது செய்யாமல் விட்டுவிடுவதாக கூறி அவர்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதையும் போலீசார் தற்போது கண்டுபிடித்துள்ளனர். மேலும் இது மட்டுமின்றி இவர்கள் தொடர்ச்சியாக இது போன்று பல மோசடியில் ஈடுபட்டு சுமார் 50 லட்சத்துக்கும் மேலாக இவர்கள் இந்த வருமானத்தை ஈட்டியிருப்பதும் சுமார் 3 வருடங்களாக இது போன்ற இவர்கள் இந்த மெத்து போதைப் பொருள் விற்பனை செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்களுக்கு பின்னாலும் இன்னொரு 2 காவலர்களும் தலைமறைவாக இருந்து வருவதாகவும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அவர்களை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.